வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊரோட ரோடோட கண்டிஷனை பற்றி ஒரு வீலாக் மாதிரி எடுத்து போடலான்னு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். இதான் எங்களோட ஊரோட ரோடு. பார்த்தீங்கன்னா இந்த ரோடோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே இப்படி தான் இருக்குது இந்த ரோடு. அப்படியே நான் நடந்துட்டு எல்லாமே வந்து குண்டு குழியுமாக இருக்குது. இங்கே ஸ்கூல் வண்டி அண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறது எல்லாமே இந்த ஒரு ரோட்டில் தான் போய் ஆகணும். நானும் சிஎம்சி எங்களோட ரோடு இதுதான் மெயின் ரோடு. ஸோ ஈவன் வந்துட்டு கவர்மெண்ட் பஸ்ஸும் சரி ப்ரைவேட் பஸ்ஸும் சரி இந்த வழியாக தான் போய் ஆகணும். பட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது போகிறதுக்கு. இது ஃபுல்லாகவே குண்டு குழியுமாகவே இருக்குது. ஈவன் ஒரு பைக்கில் போகிறதுனாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எப்படி டேமேஜ் ஆகிருக்குன்னு பாருங்கள். செஞ்சு ஒரு 10 வருஷமாகவே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இந்த ரோடு போடுறதுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லாக எதுவும் நடக்கலை. அப்படியே நான் வாக்கிங் போயிட்டு உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே வரேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் இந்த மாதிரி ரோட்டில் நிறைய ஆக்சிடெண்ட்டு, மழை பெஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நடந்து போகிறதுக்கு, வண்டி போகிறதுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். இங்கிட்டு தரகம்பட்டி, இங்கிட்டு மணப்பாறை. ஸோ இந்த மாதிரி போகணும். பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கிறதுனால என்னால் பேச முடியல. ஸோ நான் பேசுகிறதுனால இந்த வீடியோ கொஞ்சம் பேசணும். இதே மாதிரி ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது ரோடு கண்டிஷனு. நிறைய இடத்துல சொல்லி பார்த்தோம், பட் எங்கே சொல்கிறேன்னு தெரியல. அப்புறம் நேற்று நான் சிஎம்சிக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அப்படின்ட்டு. திருப்பி நான் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக வண்டியே போக முடியல. மழை பெஞ்சிச்சுன்னா இன்னும் அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னாவே பயங்கர டேமேஜில் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் அந்த ரோடு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோவை எதுக்கு ரெக்கார்ட் பண்ணால் மேக்ஸிமம் ரோடு நல்லா வரணும் அப்படின்றது தான். இது யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காண்டி இல்லை. இன்னும் ஊருக்குள்ளெல்லாம் போனால் பயங்கர மோசமாக இருக்குது ரோடு. ஸோ